அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடியது. அதுக்கான தீர்வு அவர் மட்டும் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அது அவருடைய 4 செவத்துக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப குடும்ப பிரச்சனை. அத வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்றது, ஆ அரசியல்வாதிகளுக்கு செத்த மாமிசத்த இறந்த ஒரு இதனுடைய மாமிசத்த சாப்பிடுவதற்கு சமமானது. அத இந்த கேவலமான 2 திராவிட கட்சிகளும் நிச்சயமா பண்ணும். அதில மாற்று கருத்து இருக்காது. எடப்பாடியார் வந்து கூட்டணி கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அது அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இவரு திட்டங்கள அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதே மாரி நடக்கக்கூடிய அவலங்களையும் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாரா ஸ்டாலின் அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்குது. அதே மாரி கடந்த காலங்கள்ல எடப்பாடியாரினுடைய ஆட்சியில எத்தனை எத்தனை கொடூரங்கள் இந்த தமிழகத்தில அரங்கேறிக்கின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இதுக்கெல்லாம் மாற்றா தான் தலைவர் தளபதி அவர்கள் வந்திருக்கிறாருன்றது தான் இங்க பிரதானமாக பார்க்கக்கூடிய. இப்ப நம்ம வந்து பல பேரினுடைய விஷயங்கள வந்து பேசுறதுக்கு இருக்கணும். அந்த மாரி கீழ்த்தரமான அரசியல் பேசக்கூடியவன் நான் அல்ல. ம். சரிங்களா? அடுத்தவர்களுடைய வீட்ட எட்டி பார்ப்பதும், ஒருவருடைய டைரியை படிப்பதும் எப்படி அநாகரிகமற்ற செயலோ, அதேமாரி அடுத்தவனுடைய ஒரு விஷயத்த பேசுவதும், அரசியல்ல இருக்கக்கூடியது அது மக்களுக்கானது. அத விமர்சிக்கக்கூடியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அது ஜனநாயக உரிமை. அது கருத்தியல் சுதந்திரம். அடுத்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசுவதற்கு எந்த அதிகாரமும் தரல.